திரு மோகன்ராஜ், கேப்டனோட நீங்க பயணிச்ச அந்த திரை உலக பயணம் குறித்து அவரோட நினைவுகளை பகிர்ந்துக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் மோகன் ராமன் பேசுறேன். காலையில் எழுந்திரிச்சதும் இந்த மாதிரி ஒரு செய்தியை பார்ப்போம்னு யாரும் நினைத்து கூட இருக்க மாட்டார்கள். கேப்டன் ஒரு அற்புதமான மனிதர், நல்ல மனிதர். அவரோட பல படங்கள் நடித்திருக்கிறேன். குறிப்பாக சேதுபதி, IPS, ஆனஸ்ட்ராஜ். அவர் செட்டுக்கு வந்துட்டாருன்னா ஒரு ஜனநாயகம் தான் அங்க. ஏன்னா எல்லாரும் ஒன்னா உட்காருவோம், ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். அவர் வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். ஒரு சில இருக்கும். அவர் கூடவே அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட், அவருக்கு அவங்க எல்லாரையும் பார்த்துக்குவாங்க. அவருக்கு அசிஸ்டன்ட்டும் கிடையாது. ராஜின் அவருடைய மேக்கப் மேனு, ஒரு நல்ல பூஷன் ஒரு பையன் இருப்பான். இதெல்லாம் நான் சொல்றது ஒரு கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகள் முன். அவர் எல்லாத்தையுமே ஒரு கேஷுவலா எடுத்துக்காரு. தன்னுடைய தொழிலை ரொம்ப சீரியஸா எடுத்துக்குவாரு. மற்றபடி எதுவாக இருந்தாலும் கேஷுவலா எடுத்துக்குவாரு. அவர் லைஃப்பை பக்காவா அப்ரோச் பண்ணவர். எனக்கு தெரிஞ்சு அவர் காலமாயிட்டாருங்கிறது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது. ஆனா ஒரு விஷயம், நான் சமீப காலத்தில் அவருடைய பல வீடியோக்கள் எல்லாம் பார்த்து எனக்கு கிடைச்ச சான்ஸ். அவரு மனதுக்குள் இருக்கும் விஷயங்களை தெளிவாக வெளியே சொல்ல முடியாமல் அவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு சஃபர் பண்ணிட்டு இருந்தாருங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். என்ன அவ்வளவு ஓப்பனா, அழகா, ஃபாஸ்டா நடக்கக்கூடியவர், பேசக்கூடியவர், இன்னும் அப்படின்னு அந்த அந்த எதுவுமே இல்லாம ரொம்ப ஒரு நொடிந்து போய் இருப்பதாக தான் தெரிய வந்தது. அப்படி இருக்கும்பொழுது அவர் இன்னும் சஃபர் பண்ணிருக்கணுமாங்கிறது ஒரு கேள்வி. இந்த ஏஜில் அவருக்கு இப்படி வந்திருக்கணுமாங்கிறது முக்கியமான கேள்வி. திரை உலகம் மட்டுமல்ல, திரை ரசிகர்கள் மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தினர் மட்டுமல்ல, அனைத்து தமிழர்களுக்குமே இது ஒரு பெரிய லாஸ். ஏன்னா மனதில் அவருக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போல அவருக்கும் கொடுக்கணும், மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் எப்பவுமே இருந்துச்சு. அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனது படைத்த ஒரு தமிழ்நாடு, தமிழ் உலகம் இழந்து விட்டது. அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். இவர் போல் ஒரு வெளிப்படையான, தைரியமான, சிம்பிளான மனிதரை என் வாழ்வில் நான் சந்தித்ததை பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.